நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களின் வழியையும் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர்களின் வழியையும் அறிந்திருக்கிறார். நீதிமான்களின் வழியானது அது நிலைத்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஆனால் துன்மார்க்கருடைய வழி அழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி வாழ்ந்து வருகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? நான் ஆலயத்துக்கு போனால், ஜெபம் பண்ணுனா, பைபிள் வாசித்தா எனக்கு ஆசீர்வாதம் வரும், எனக்கு பிரச்சனையே வராது, எனக்கு போராட்டமே இருக்காது, அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறார். எங்கே வச்சு? கல்தேயருடைய பட்டணமாகிய ஊரில் வச்சு ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறார். சந்தித்த உடனே கர்த்தர் என்ன பண்ணணும்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கணும். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாருன்னா இல்லை. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போங்க. ஐயா, தேவனால் ஒரு மனிதன் சந்திக்கப்பட்ட பொழுது உடனடியாக ஆசீர்வதிக்கப்படலை. அவன் இருக்கிற இடத்த விட்டுட்டு அந்நிய தேசத்துக்கு, அறியாத இடத்துக்கு போன்னு சொல்லி கர்த்தர் நடத்துகிறார். ஆபிரகாமுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த போகிற வழியெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. வனாந்தரத்தில் போகிறார், எங்கே போகிறோங்கிற நிச்சயம் இல்லாமல் போகிறார். ஆனால் தேவன் ஆபிரகாமின் வழியை அறிந்திருந்தார். ஆபிரகாமை எங்கே கூட்டிகிட்டு போகிறோம், எங்கே நிலைநிறுத்த போகிறோம், எங்கே அவனை ஸ்தாபிக்க போகிறோம், எப்படி அவனை பெருக பண்ண போகிறோம், எல்லாம் தேவன் அறிந்திருந்தார். ஆபிரகாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கல, புறப்பட்டு போனான். இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி பாருங்கள், கர்த்தர் சொன்னபடி கடற்கரை மணலத்தனையாக இருக்கிறது. இன்றைக்கி நீங்களும் நானுமே ஆபிரகாமின் சந்ததியில் வாரோங்க. அப்போ கவனிங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொன்னது போல, இன்றைக்கி நீங்கள் பிரயாணிக்கிற வழி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என் எதிர்காலம் எப்படி இருக்க போதோ தெரியலை, என் பிள்ளைகளை நான் எப்படி நடத்த போகிறேனோ தெரியலை, நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், கர்த்தரை நம்பிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமும் இருக்குது, ஆனால் விசுவாசமும் இருக்குன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை அறிந்திருக்கிறேன். நீதிமான்களின் வழிகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது அசைக்கப்படாது. கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக கர்த்தரை நீங்கள் சேவிப்பீங்கன்னா எதை குறித்தும் கலங்காமல் பயப்படாமல் இருங்க. உங்களை நடத்துகிற தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். நித்திய கீர்த்தியுள்ளவர்களாக மாற்றுவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உங்கள் பலத்த கரத்திலும் இது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குவேன் சொன்னீரே. இதோ உம்மை நம்புகிற உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.